அவன் ஒரு பைத்தியக்காரன் சைக்கோ. அவன் என்னைக்கு வந்தான் கட்சிக்கு? அவனுக்கும் மக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இது வரைக்கும் தமிழகத்தில் வந்து அவங்க ஒரு சூப்பர் ஸ்டார்ன்றாங்க. இது வரைக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவி வழங்கியிருக்கின்றானா? இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பொதுமக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் தான் இந்த 5000 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 1000 ரூபா கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை மக்கள் தான் தெரியும் அதோட கஷ்டம். இருக்கப்பட்டாலும் ஒன்றும் தெரியாது. இனி எவ்வளோ கட்சிக்காரர் இது விமர்சனம் பண்ணலாம், ஆனால் இந்த மக்களுக்கு 1000ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் சில பேருக்கு தெரியாது. சரிங்களா? எங்களுமே ஒரு ஏழை எளிய மக்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நிறைய பேர் கட்சிக்காரன்னு சொல்லுவாங்க, இந்த தற்கூரி நாயங்க சில பேர் இந்த ஏடிஎம்க்கு அவங்க சொல்லுவாங்க, ஐயோ 1000 ரூபா கொடுத்து 5000 ரூபா கொடுத்து ஓட்ட மாத்துறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏழை மக்களோட தெரியும் தளபதியோட கஷ்டம். இந்த 5000 ரூபானாலும் கிடையாது. மக்களோட நாடி துடிப்பு நம்ம தளபதி அவர்களுக்கு நல்லா தெரியும். மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, மருத்துவ செலவா இருக்கட்டும், திராவிட முன்னேற்றங்களும் எவ்வளவு உதவி பண்ணுதோ அந்த அளவுக்கு நம்ம திராவிட தளபதி வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. மீண்டும் நம்ம 2026 மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் 5 வருஷமும் நம்ம திமுக ஆட்சி தான் வரும். இது 234 தொகுதியிலும் இந்த ஏடிஎம்கேல விஜய் இல்ல யாரு வந்தாலும் துருத்துல ஜெயிக்கவும் முடியாது. யாருக்கும் பயப்படாத ஒரே இயக்கம் எதுவென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். குறிப்பாக வந்து தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 4000 ரேஷன் கார்டு மூலமாக வழங்கினார். அதே போன்று இன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மாதம் கலைஞர் உதவி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் ரேஷன் கடையில் வழங்கப்பட்டிருந்தது. அதை மக்கள் புன்முகத்துடன் வரவேற்று அதை வாங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் பிஜேபி அரசு அந்த 1000 ரூபாய் இந்த நாட்டு மக்களுக்கு போய் சேரக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அதற்கான உண்டான வேலைகளெல்லாம் செய்திருந்தார்கள். அதை முன்னிட்டு தெரிந்து தலைவர் தளபதி அவர்கள் மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ரூபாய் 5000 வழங்கியிருக்கின்றார் என்பதே இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துதான் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து கட்சியும் பயப்படுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலகட்டத்திலும் மோடிக்கே பயப்படாத திராவிட முன்னேற்ற கழகம், அமித்ஷாவுக்கே பயப்படாத திராவிட முன்னேற்ற கழகம், சாதாரண தமிழிசை பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் பயந்து போகிறது. அவன் ஒரு பைத்தியக்காரன் சைக்கோ. அவன் என்னைக்கு வந்தான் கட்சிக்கு? அவனுக்கும் மக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இது வரைக்கும் தமிழகத்தில் வந்து அவங்க ஒரு சூப்பர் ஸ்டார்ன்றாங்க. இது வரைக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவி வழங்கியிருக்கின்றானா? தயவு செய்து நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்வதற்கு யாராலும் முடியாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே அண்ணன் கழக உதயசூரியன், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் பட்டாளங்களை, லட்சக்கணக்கான இளைஞர் பட்டாளங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற இளைஞர் பட்டாளம் கொள்கை பிடிப்போடு, உணர்வோடு இந்த இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். விஜய் இடத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வந்து தற்குறிகள். அவர்களை வந்து பைத்தியக்காரன் என்று சொல்லலாம், சைகோ என்று சொல்லலாம், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் எதுவென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இருக்காது என்பதை நாட்டு மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முதலிலே நின்று குரல் கொடுப்பது மட்டுமல்ல, மக்கள் களத்திலே நின்று மக்களுக்காக பணியாற்றுகின்ற ஒரே இயக்கம் திராவிட மாடல் அரசு, அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய அரசு என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். தமிழக முதலமைச்சர் அவர்கள் 5000 ரூபாய் கொடுத்து எதிர்கட்சியுடைய தூக்கத்தை, எதிர்கட்சின்னு சொன்னா பிஜேபி, அதிமுக தான், இவங்களுடைய தூக்கத்தை வந்து முதலமைச்சர் வந்து கெடுத்துட்டாரு. இது வந்து 5000 ரூபான்றது சாதாரண விஷயம் கிடையாது. மக்களுக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கிடைக்கிறது பெரிய பாடா இருக்குது. அந்த காலகட்டத்தில் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து மக்களுக்கு வந்து சிறப்பாக ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். அந்த முதலமைச்சருக்கு வந்து அந்த சமுதாயத்தில் வந்து பெண்கள் தான் அவருக்கு வந்து பெரிய ஒரு மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர் பயப்படே இது கொடுக்காம செய்வார். இன்னைக்கெல்லாம் வந்து இந்த கல்லூரி வந்துகிறாருன்னா, கலை கல்லூரி வந்துகிறதுனா காரணம் என்ன? நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் KPP சங்கர் அவர்களுடைய முயற்சியால் இன்னைக்கு வந்து சிறப்பான ஒரு பாலிடெக்னிக்கல் அறிவியல் கல்லூரி, ரெண்டாவது வந்து ITA இதெல்லாம் வந்துகிறது. காரணம் என்னன்னா, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சரியான நேரத்தில் வந்து முதலமைச்சர் அன்னைக்கு கரெக்டாக கொண்டு வந்து மக்களுக்கு வந்து சேர்த்திருக்காரு. அவர் இது கொடுக்காம கூட இருந்தாலும் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் மக்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களை செய்யணுன்றதுக்காக கொடுத்திருக்காரு. அவர் பயப்பட மாட்டார். அவர் வந்து எத்தனையோ மிஸ்ஸா பார்த்துருக்காரு, எத்தனையோ இது பண்ணி காங்கிரஸ் போயிடலாம். இது வந்து இவங்க எதிர்கட்சியை பார்த்து இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு பயந்துட்டாரு, கொடுக்கலாம் தோத்து போய் அதெல்லாம் கிடையாது. அவர் தாங்க CM. அவரை வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் நியூஸ்லாம் பார்க்கும்போது தளபதி அவருக்கு வந்து தான் இந்த 5000 ரூபாய் போட்டார்ன்ற ஒரு சந்தோஷம். இதில் ஒரு காரியம் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கணும். ஏன் அந்த 5000 ரூபாய் தளபதி போட்டாருன்னா, சமீபத்தில் வந்து அதிமுக ஒரு சின்ன ஒரு ஊரில் வந்து செயற்கூட்டம் நடந்தது. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த அமைச்சர்கிட்ட ஒரு தகவல் தெரிவிக்கிறாங்க. கொடுத்துன்னு இருந்தா நம்ம வந்து ஜெயிக்க முடியாது என்று அதிமுக பிரமுகர் வந்து அந்த அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க திட்டம் போட்டு இது எப்படின்னா தடுக்கணும்னு அவங்க பார்க்க
பார்க்குறாங்க. அதனால தான் வந்து சமீபத்தில் அந்த உபத்தியான்றவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்று தொடர்றாரு. இது மகளிர் உரிமை தொகை கேன்சல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து தளபதி அவர்கள் முன்னெச்சரிக்கையாக புரிஞ்சு தான் ஒரேடியாக இவங்க இந்த எலெக்ஷன் டைமில் வந்து இந்த 1000 ரூபாய் நிறுத்திட்டு அதுக்கு ஒரு கதை ஒன்று கட்டி எதனா ஒன்று பொய் பிரச்சாரங்களை அவங்க பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தளபதி அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டு எப்படி முன்மாதிரி நடத்துக்கிறாரு, அவரும் ஒரு முன்மாதிரியாக இருந்து இந்த கண்டிப்பாக இந்த 1000 ரூபா அவங்க தடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரேடியாக 5000 ரூபா போட்டு எதிர்கட்சியை பீதி அடிக்க வச்சாரு எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்.